அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு தகவல் மூலம் உங்களை சந்திப்பது உங்கள் ஆபி. இன்று நாம் அம்மே நாராயண என பக்தர்கள் அன்போடு அழைக்கும் நமது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கு நாராயணனும் நாராயணியும் ஒரே சிலையில் காட்சி தருகின்றனர். கொடூரமாக விளங்கியவன் தன் மகள் வளர்த்த பசுவை கொல்ல முயன்ற போது மகள் தடுத்தாள். மகளுக்காக திருந்திய அவனை அவன் செய்த பாவம் அவனை தொடர்ந்து வந்து அவன் மகளை அவனிடமிருந்து இயற்கை எடுத்துக்கொண்டது. மனம் கலங்கிய அவனுக்கு எவ்வாறு அம்மன் காட்சி கொடுத்தாள், எப்படி சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் தோன்றியது என்பதை பற்றி ஒரு சிறு கதை மூலமாக காண்போமா? வாருங்கள் கதைக்குள். சோட்டானிக்கரை பகுதி பண்டைய காலத்தில் கொடுங்காடாக இருந்தது. அப்பொழுது அங்கு வசித்து வந்த கண்ணப்பன் என்பவன் ஆதிவாசி மக்களுக்கு தலைவனாக இருந்தான். மிகவும் கொடூரமானவன். இவனுடைய தொழில் பக்கத்து கிராமங்களில் உள்ள பசுக்களை திருடி வந்து இறைச்சியாக்கி தானும் சாப்பிட்டதோடு நண்பர்களுக்கும் கொடுத்து வந்தான். இந்த கொடூரனுக்கு ஒரு அழகிய மகள் இருந்தாள். ஒரு நாள் வழக்கம் போல ஒரு பசுவை அவன் கொல்ல முயன்ற போது அதனை கட்டை அறுத்து காட்டுக்குள் விட்டாள் கண்ணப்பனின் மகள். பசுவை துரத்தி கொண்டே கண்ணப்பனும் காட்டிற்குள் ஓடினான். ஆனால் அவனுக்கு அந்த பசு கிடைக்கவே இல்லை. கடும் கோபத்துடன் வீட்டிற்கு வந்தபோது அவன் மகள் பசுவோடு நிற்பதை கண்டான். கண்ணப்பனின் கோபம் தலைக்கேறியது. உடனே அரிவாள் எடுத்து அந்த பசுவை வெட்ட போனான் கண்ணப்பன். மகள் கூறினாள், தந்தையே, இது எனக்கு சொந்தமான பசு, இதை வெட்டக்கூடாது என கண்ணப்பன் காலில் விழுந்து அழுதாள். கண்ணப்பனுக்கு மகள்தான் உயிர். அப்படிப்பட்ட மகள் அழுதவுடன் கொடூரமான கண்ணப்பனின் மனமும் கரைந்தது. தன் மகளுக்காக அந்த பசுவை கொல்லாமல் விட்டான். அன்று முதல் அவன் எந்த உயிர்களையும் கொல்லவில்லை. கண்ணப்பன் திருந்தினான். அவன் முன் செய்த பாவங்கள் கண்ணப்பனை விடவில்லை. கண்ணப்பன் பாராட்டி சீராட்டி வளர்த்த மகள் இறந்தாள். கண்ணப்பனுக்கு வாழ்க்கையே வெறுத்துவிட்டது. ஒரு நாள் கண்ணப்பனின் கனவில் அவள் மகள் காப்பாற்றிய பசு தோன்றியது. அந்த பசு அவனிடம் பேச ஆரம்பித்தது. கண்ணப்பா, நான் சாட்சா ஜெகத்தம்மா. நாளை முதல் ஓர் இடத்தில் சிலையாக இருப்பேன். என் பக்கத்தில் மகாவிஷ்ணுவின் சிலையும் இருக்கும் என்று கூறியது. அடுத்த நாள் அவன் காலை எழுந்தவுடனே அந்த சிலையை தன் மாட்டுத் தொழுவத்தில் கண்டான். உடனே அவன் அந்த இடத்தை சுத்தம் செய்து பூஜை செய்ய ஆரம்பித்தான். காலப்போக்கில் கண்ணப்பனும் இறந்தான். ஆதிவாசி மக்கள் வேறு இடத்திற்கு சென்றனர். அதனால் அந்த இடம் மீண்டும் புதற்காடாகவே மாறியது. ஒரு நாள் ஒரு பெண் ஒருத்தி புல் வெட்டி கொண்டிருக்கும் போது அவரது அரிவாள் விக்கிரகத்தில் பட்டு இரத்தம் வடிந்தது. அதை கண்ட அந்த பெண் பிரசித்தி பெற்ற நம்பூதிரிடம் விஷயத்தை கூறினார். அங்கு வந்து அவர் விளக்கேற்றி பூஜை செய்தார். அந்த சிலையில் தேவியின் சக்தி இருப்பதை உணர்ந்த அப்பகுதி மக்கள் அங்கு வந்து வழிபட்டு வருகின்றனர். இந்த அம்மனை நமது சோட்டானிக்கரை பகவதி அம்மனாக அருள் பாலிக்கிறார். நமது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் காலையில் அறிவாற்றலை வளர்க்கும் சரஸ்வதியாகவும் வெண்ணிற ஆடையிலும், மாலையில் சௌபாக்கியம் தரும் அன்னையாக ஆள் சிவப்பு வண்ண உடையிலும், இரவில் வீரத்தை தரும் துர்க்கையாகவும் கருநீல உடையிலும் காட்சி தருகிறார். நண்பகல் உச்ச பூஜையிலும் இரவு உச்ச பூஜையிலும் மகா காளியாக காட்சி தருகிறார். நமது சோட்டானிக்கரை பகவதி அம்மன் தலத்திற்கு எப்படி சரஸ்வதி தேவி வந்தார்கள் என்பதை பற்றி ஒரு கதையை பார்ப்போமா? வாருங்கள் கதைக்குள். ஒரு முறை சங்கரா ஆச்சாரியார் மைசூரில் உள்ள சாமுண்டியை கேரளாவிற்கு கொண்டு வர விரும்பினார். அதற்கு கடும் தவம் இருந்தார். அந்த தவத்தின் பயனால் அம்மை அவன் முன் தோன்றி, மகனே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு, தாயே, தாங்கள் கேரளாவில் எழுந்தருள வேண்டும் என அவர் கூறினார். அதற்கு சரஸ்வதி தாயோ, மகனே, நீ முன்னால் நடந்து செல், நான் உன் பின்னால் வருவேன். ஆனால் நீ எக்காரணத்தை கொண்டும் பின்னால் திரும்பி பார்க்கவே கூடாது என்று கூறினார். அதையும் ஏற்றுக்கொண்ட ஆதிசங்கரர் நடக்க துவங்கினார். தேவியும் தமது அணிகலன்கள், சிலம்பு, கணீர் என்று ஒலிக்க சங்கரன் பின்னாலே நடந்து சென்றாள். ஆதிசங்கர் பல நாள் பகல் இரவு பாராமல் நடக்கலாயினார். ஒரு நாள் காலையில் பின்னால் வந்த தேவியின் சிலம்பொலி கேட்கவில்லை. அவர் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தார். ஆனால் சிலம்பொலி கேட்காதனால் அவர் மிகவும் பயந்தார். உடனே திரும்பி பார்த்தார். அங்கேயே தேவி தங்கிவிட்டார். உடனே அவர் திடுக்கிட்டார். அம்மே, நீங்கள் சிலையாக மாறிவிட்டீர்களே, தாங்கள் கேரளாவில் எழுந்தருள வேண்டும் என்றால் ஆசைப்பட்டேன் என்று புலம்பினார். அப்பொழுது அம்மை தோன்றி, இதுவும் கேரள பூமிதான். ஆனால் அம்மை, தாங்கள் சோட்டானிக்கரை வர வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையாகும் என்று கூறினார். அதற்கு அம்மை, கலங்க வேண்டாம் மகனே, நான் தினமும் காலை 3 மணி முதல் 7:30 மணி வரை சோட்டானிக்கரையில் தரிசனம் தருவேன் என்று கூறினார். எல்லா நாட்களும் பிரம்ம முகூர்த்தத்தில் சோட்டானிக்கரையில் அம்மை சரஸ்வதி காட்சி தருகிறார். மேலும் மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மூலம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆபி.